எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாரங்களோட பேசுவோம். சார் வணக்கம். நேற்று செங்கோட்டையன் அவர்கள் பங்கெடுத்த அந்த மீட்டிங்ல அடிதடி பயங்கரமா நடந்திருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் மேடையிலே கண்டிக்கிறாரு, இருந்தாலும் அவர் முன்னாடியே அடிச்சுக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் சகஜம். சண்டையில் கிழியாத சட்டை எந்த சட்டைன்னு வாங்கல. உட்கட்சி மோதல் இருக்க தான் செய்யும். திமுகவில் பல இடங்களில் சண்டை கிழியுது, வெட்டுக்குத்து நடக்குது. மீடியா அதை பேசுதா? அண்ணா திமுக விஷயத்தை தானே உலகமே அழிஞ்சாலும் அண்ணா திமுக தானே மீடியா பேசுது. செங்கோட்டையன் கூட்டத்தில் தகராறு இருக்குன்னா எல்லா உட்கட்சி இப்போ எல்லா அரசியல் கட்சியோட உட்கட்சி கூட்டத்தில் அது அவங்க கட்சி கூட்டம். அது அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, எக்கட கட்டு போட்டுக்க போகிறாங்க. அதை பற்றி என்ன மற்றவனுக்கு என்ன கவலை? என்ன மேட்டர்னே தெரியாது நமக்கு. ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. பவர் இல்லை, 6 வருஷமா 5 வருஷமா பவர் இல்லை, 5 வருஷமா 21 4 வருஷமா பவர் இல்லை. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஜெயலலிதா இருக்கும்போதே நடந்தது இதெல்லாம். இப்போ நடக்காமல இருக்கும். இன்னும் நாளாக இன்னும் அதிகமாக நடக்கும். எல்லா கட்சியிலும் இது நடக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. திமுகவில் ரொம்பவே நடக்குது. மீடியா பேச மறுக்குது. திமுக பொதுக்குழுவில் கொலையோ விழுந்தாலும் மீடியா அதை பேசாது. ஆனால் அதிமுக கூட்டத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சலசலப்பு நடந்தாலும் அதை எல்லா டிவியும் வச்சு பேசுவோம். ஏன்னா ஆளும் கட்சிக்கு அந்த அளவுக்கு மீடியா அடிமையாக கிடக்குது இன்னைக்கு. திமுகவோட உட்கட்சி மோதல் இல்லைன்னு சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எவ்வளோ இடத்துல திமுக அடித்தடி நடக்குதுன்னு, எவ்வளோ இடத்துல பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் அவங்க மாநகராட்சி கூட்டத்தில் அவங்க திமுக கவுன்சிலருங்களே தானே திமுக மேயர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அண்ணா திமுக சொல்கிறானா, பிஜேபி சொல்கிறானா? மீடியா கண்டுக்கிச்சாத? அப்புறம் என்ன பேச்சு பேசுகிறீங்க? அவங்க கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனை நடக்குங்க. அதை வச்சு நீங்கள் என்ன முடிவு வரணுன்றீங்க? அதை சொல்லுங்கள். இல்ல, இது கட்சி வளர்ச்சி சார்ந்து வளர்ந்துருக்குது. 52 வருஷமா வளர்ந்துருக்குது. அப்புறம் கோஷ்டி மோதல் அப்படின்ற கோஷ்டி மோதல் எல்லா கட்சியிலையும் தாங்க இருக்குது. கோஷ்டி மோதல் இல்லாத ஒரு கட்சியை காமிங்க. நீங்கள் ஒரே ஒரு கட்சி கோஷ்டி மோதல் இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல, அதிமுகவில் அதெல்லாம் புதுசு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏமா சொன்னா அந்த அம்மா இருக்கும்போது வெட்டுக்குத்து நடந்திருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த அம்மா இருக்கும்போது எவ்வளோ நடந்திருக்குது. என்ன ஒன்று, அந்த அம்மாவுக்கு தலையை பார்த்தா சைலண்டாக இருப்பானுங்க. அந்த அம்மா இந்த பக்கம் போனாலும் ஒருத்தன் கவுத்துப்பானுங்க. இங்க முன்னாடியே நடக்குது செங்கோட்டை. ஆமாங்க, அந்த அம்மா இல்லை நடக்குது. நான் தான் அந்த அம்மா இருக்கும்போதே நடந்திருக்குன்றேன். அதுதான் நான் சொல்கிறேன். அந்த அம்மா இருக்கும்போதே நடந்திருக்குதுன்றேன். உடனே நீங்கள் எங்கே வந்து நிற்பீங்க? அப்போ ஜெயலலிதா மாதிரி ஆளுமை மிக்க தலைவர் இல்லையா எடப்பாடி? அதான உங்கள் வார்த்தை. ராணுவ ஸ்டாண்டர்ட் டைலாக். ராணுவ கட்டுப்பாடு ராணுவத்துக்கு தான். ஜெயலலிதா சொன்ன அந்த வார்த்தையே ரொம்ப அசிங்கமான வார்த்தை. அந்த அம்மா ஒரு அடிமை கூட்டத்தை வச்சிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு இருந்த ஆளுமையில அந்த அடிமை கூட்டத்தை மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. அந்த அம்மா இல்லைன்னும் போது, அதிகாரம் இருக்கும்போது எடப்பாடி கிட்ட அந்த அடிமை கூட்டம் இருந்தது. இன்னைக்கு பவர் இல்லை, எல்லாம் பிச்சுக்கிறான். சோடா பாட்டில் கார்க்கு திறந்தா பிச்சுக்கும்ல, அந்த மாதிரி பிச்சுக்கிறான். இப்போ அடுத்த வருஷம் தோத்தாங்கன்னா முடிஞ்சது கதை, அவ்வளோதான். 2 கன்சிக்யூட்டிவ் டைம் அதிமுக பவர் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் இது ஒன்றுமே இல்லை, சாதாரண மேட்ரு. சப்ப மேட்ருன்னு வாங்கல, அதான் இது செங்கோட்டை மேட்ரு. இது ஒரு மேட்ரு. நீங்கள் இதை பேசுகிறீங்க. அடிதடி நடந்து எதை வேஷ்டி கிழிஞ்சுதா? கைகலப்பு நடந்ததா? தள்ளுமுள்ளு நடந்தது. இது கூடவாங்க ஒரு கட்சி கூட்டத்தில் நடக்காது. இது ஒரு மேட்ராங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு. நாங்கள் எப்போ ராஜ்யசபா சீட்டு தரோம்னு சொன்னோம். ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டு தான். கரெக்டு தான். எப்போ சொன்னார் அவர்? மீடியாவில் பார்த்த மாதிரி. மீடியாவில் பார்த்தாருங்க. அவர் சொன்னாரா? அல்லது ஆதாரம் ஏதாவது இருக்கா? அந்த அம்மா நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம், கையெழுத்து போட்டோம். காமிக்க சொல்லுங்கள் அந்த அம்மாவை பொதுவெளியில் வைக்க சொல்லுங்கள். அப்படியே இருந்தாலும் 2 அரசியல் கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தத்துக்கு எந்த சட்ட ரீதியிலான அங்கீகாரமும் கிடையாது. அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் கொடுக்கலாம்னு நினச்சோம். இனி இல்லை, உங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லை, நான் எது கொடுக்கணும்னு அதிமுக நினைக்குதுன்னா அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. கூட்டணி வச்சாங்க அன்னைக்கு. இது அவங்க பிரச்சனை. அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அரசியல் கட்சி தலைவர் பண்றது. தேமுதிக எக்கடு கட்டு போனா மார்ஷலுக்கு என்ன வந்தது? தேமுதிகவை பத்தி பேசல. ஒருத்தர் வார்த்தையை காப்பாத்தல, அரசியல் அது விமர்சன பொருள் இல்ல சார். எடப்பாடி வார்த்தையை காப்பாத்துறா, அது எடப்பாடிக்கும் தேமுதிக இருக்க விஷயம் சார். அரசியல் கட்சிகளுக்கு இடையே இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா மீடியா உள்ள பூந்து ஒரு தரப்பா பேசுறது, எடப்பாடி தரப்பாவோ அல்லது தேமுதிக தரப்பாவோ பேசுற ரெண்டுமே அபத்தம். மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மக்களும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஆமா, அதை நம்பிதான் அவங்க கூட்டணி வச்சாங்க. அதுக்காக தான் தேமுதிக தொண்டர்கள் அதிமுக. எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரேமலதாக்கும் தேமுதிகவும் அதிமுகவும் இடையில ஏற்பட்ட ஒப்பந்தம் என்பது 2 கட்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியாது, அந்த மாதிரி எந்த ஒப்பந்தமும் இல்லைன்றாரு எடப்பாடி. இருக்குன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. நமக்கு என்ன அதுல வந்தது? இதுல ஒரு தரப்பா போய் நீங்க எப்படி பேச முடியும்? அப்படி நீதியை நிலைநாட்ட போறீங்களா? அதை நம்பிதான் அவங்க கூட்டணி வச்சாங்க. அது அவங்க பிரச்சனை. கூட்டணி வச்சதுனாலதான் இந்த தொண்டர்கள் அவங்களுக்கு போட்டு போட்ட தொண்டர்கள் மக்கள் அடையாங்க. நீங்க திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. அது அதிமுகவும் தேமுதிகவும் இருக்க பிரச்சனை. வேடிக்கை பாருங்க. யுவர் பை ஸ்டாண்டர், யுவர் ஜஸ்ட் ஜேர்னலிஸ்ட், அவ்வளவுதான். இதை வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான் உங்க வேலை. யார் தரப்பாவும் நியாயம் பேசுறது அபத்தமானது. புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ள 3ஆம் தரப்பு எப்படி நுழையக்கூடாதோ, 2 கட்சிகளுக்கு பிரச்சனை நடுப்புற மீடியா நுழையக்கூடாது. கட்சிகள் மக்களுக்கானது, ஊடகம் மக்களுக்காக பேசுது. இதெல்லாம் எங்களுக்கும் தெரியுங்க. 2 கட்சிகளோட கொள்கைகளை பத்தி பேசுங்க. இந்த கொள்கையில இருந்து அவங்க மாறிட்டாங்க. மும்மொழி கொள்கையை வந்து தேமுதிக ஏத்துக்குதுன்னா அப்ப சொல்லுங்க. அல்லது மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றான்னா அது தப்புன்னு சொல்லுங்க, இல்ல நியாயம்னு சொல்லுங்க.
இந்த எம்பி சீட்டு கொடுக்குறாங்க கொடுக்கலன்றதுலாம் இந்த கதெல்லாம் வந்து அந்த 2 கட்சி சார், மட்டுமே பேசி தீர்க்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு விஷயம். அரசியல்வாதிகள் கடைபிடிக்க வேண்டியது ஒண்ணு நீதி, நேர்மை, நியாயம், வார்த்தை சுத்தம். பொதுவா தான் சொல்றேங்க. 2 கட்சிகளுக்கு இடையில் உள்ள குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்ல. எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, கவுன்சிலர் சீட்டு குடுக்கல் வாங்கல்ல நம்ம மூக்க நுழைக்கிறது அபத்தமானது. நமக்கும் அந்த கட்சிக்குமான பிரச்சனை எப்ப வருதுன்னா, அவன் கொள்கையில மாறுபடும்போது மட்டும் தான் வருது. அப்பதான் மக்கள் நலன் வருது. ஒரு அரசியல் கட்சி என்பது பொது ஸ்தாபனம். நான் மறுக்கல. எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் எ பப்ளிக் ஆஃபீஸ். எ பப்ளிக் ஆர்கனைசேஷன். நான் மறுக்கவே இல்ல. ஆனா, அதுல நமக்கு பாத்தியதை நமக்குன்னா பப்ளிக்குக்கு. பப்ளிக்னா யாரு? பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவா இருக்க மீடியாவுக்கு எப்ப பாத்தியதை வருதுன்னா, அவன் கொள்கையில மாறும்போது மட்டும் தான் நான் பேச முடியும். இந்த 2 கட்சிக்கு அடுப்புல ராஜ்யசபா குடுக்குறோம்னா, குடுக்கலனாலும் நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். அப்படியா? அப்படியான்னு. ஐய்யய்யோ! நீ வந்து வார்த்தை மாறிட்ட. இது உன் வேலையா? புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள நடுப்புற பூந்து குளிர்காய அரசியல் ஈன ஜென்மங்கள் இது இருக்கும். அதான் இது. இது அவங்களுக்குள்ள சண்டை போட்டுருந்தா யாரும் பேசல. பொது வெளியில பேசுறாங்க. அதத்தாங்க சொல்றேன். மக்கள்கிட்ட பேசுறாங்க. பொது வெளியில வச்சாலும் உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற. அதான் இப்ப தமிழ்ல தானே சொன்னேன். கொள்கை விஷயத்துல மாறுபாடு வந்ததுன்னா பேசு. அது இல்லாம எனக்கு அவன் ஏமாத்திட்டான். என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். என்ன வந்து மனச வந்து கெடுத்துட்டான். என்ன கைய புடிச்சு எடுத்துட்டான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டான். அப்படின்னு போய் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது 2 பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஊர் நியாயம் பேசுவீங்களா நீங்க பூந்து? ம். உங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம்? ஒரு இது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அஃபேரை 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அஃபேரை மீடியா இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க லிமிட் என்னன்னு, உங்க ரோல் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப அப்படி பார்த்தா அதிமுக உட்கட்சி பிரச்சனை கூட அது விவாதத்துக்கு வேற. கொண்டு வரக்கூடாதா? அது வேற. அவங்க 2 பேர் வந்து நிக்கிறாங்க. இது எனக்கு அவன் ஏமாத்திட்டான்றான். ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். நான் கொடுக்கவே இல்லைன்றாரு அவரு. போட்டோம். அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டோம். நமக்கு என்ன வந்தது? ம். நீங்க பூந்து எதுக்கு நியாயம் பேசுறீங்கன்றான். ம். இப்ப கூட எடப்பாடி ஓபிஎஸ் பத்தி பேசும்போது நம்ம என்ன நியாயமா பேசணும்? இஷ்யூஸை தானே பேசணும். ம். புரியுதா? ரொம்பலாம் கரிசனப்படாதீங்க தேமுதிக. ஏன் படக்கூடாதா? படக்கூடாது. ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தா பட மாட்டீங்க. கட்சிக்காரனா இருந்தா படுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதிமுக இருந்து கூட கரிசனப்படுங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அதிமுக இருந்தா நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டேன். தேமுதிக நம்ம கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டோம், தப்பு. அவங்க கூட்டணி நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு உண்மையான அதிமுக காரனா நீங்க இருந்தீங்கன்னா, சரிப்பா ரொம்ப நன்றி. நீ சொல்றதை நான் ஏத்துக்கிறேன்ட்டு நான் போயிடுவேன். உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டேன். நீங்க ஒரு மீடியா பர்சன் வரும்போது தான் நான் ஆர்கியூ பண்றேன். உங்க ரோல் என்னன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இல்ல நம்ம பேசுறோம் நமக்காக, எனக்காகவோ உங்களுக்காகவோ திரும்பவும் சொல்றேன். தமிழ்ல தான் சொல்றேன். ம். மீடியா பர்சனா இதை பேசாதன்றேன். கட்சிக்காரனா பேசு, தேமுதிக காரனா பேசு, அதிமுக காரனா பேசு, தப்பே இல்லை. அந்த நியாய தர்மத்துக்குள்ள நான் வரமாட்டேன். நீ மீடியா பர்சனா என்ன கேள்வி கேட்டீங்கன்னா என் பதில் இதுதான். நமக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. வேடிக்கை பார்க்கறது ஒன்று தான் நம்ம வேலை. ம். மீண்டும் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறையவே இருக்கு. அவர் பிஜேபி நோக்கி நகர்றாருன்னு தான் நான் பார்க்குறேன். அவருடைய நிலைப்பாட்டில் பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அஹ், வேலுமணி அவர்கள் ஈஷா மையத்தில் அமித்ஷாவை சந்தித்து பேசிய பிறகு இந்த மாற்றம் ஏற்பட்டு இருப்பதாக நான் அறிகிறேன். ஏன்னா கடந்த 2 வருஷமா, கிட்டத்தட்ட 1.5 வருஷமா பிஜேபியோட கூட்டணியிலன்னு திரும்ப 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 சொல்லி வந்த எடப்பாடி திமுக தான் பிரதான எதிரின்னு சொல்லும்போது, அப்போ பிஜேபியோட கூட்டணியெல்லாம் கிஜேபி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, 6 மாதம் பொறுத்து தான் சொல்லுவேன்னு சொல்லும்போதே முடிஞ்சு போச்சு. அவர் பிஜேபியோட தான் போகிறாரு. நான் சொல்கிறேன், இதுக்கு அடுத்து அன்னைக்கு சாயங்காலம் எல்லா டிவியும் ராத்திரி பூரா இதை வச்சு தான் டிபேட் பண்ணி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதை அதிமுக தரப்புலேருந்து அதுக்கு பிறகு இன்னைக்கு 2 நாள் ஆகுது, மறுப்பே வரல. ஒருவேளை வாய் தவறி அவர் சொல்லியிருந்தா, கடந்த முறை இந்த மாதிரி 2-3 தடவை நடந்திருக்கு. வாய் தவறி சொல்லி அடுத்த நாளே ஜெயக்குமார் 10 மணிக்கு ப்ரெஸ் மீட்டை வச்சு அப்படிலாம் இல்லைன்னுவார். எடப்பாடி நான் அப்படி சொல்லலைன்னுவார். இப்போ 2 நாள் ஆகுது, 2-3 நாள் ஆக போகுது, 72 மணி நேரம் ஆக போகுது. இதுவரை எந்த மறுப்பும் ஏடிஎம்கே கிட்ட வரல. அதிமுக பாஜகவை நோக்கி நகருகிறது. 26 அதிமுக பாஜக கூட்டணி உறுதி. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதை தொண்டர்கள் எந்த அளவு ஏற்றுப்பாங்கன்றது அது வேற விஷயம். இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் 2026 இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லைன்னு சொன்னாரு, இப்போ மாறிட்டாருன்றான். ஏன்னா வாய் தவறி சொல்லியிருந்தாருன்னா அதிமுக பாஜக கூட்டணி எல்லாரும் பேச ஆரம்பிச்ச பிறகு அடுத்த நாளே அவர் மறுத்துருக்கணும்ல. அது ஏன் மறுக்கல? இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அவர் போல 10ஆம் தேதி கொடிசியா மைதானத்தில் எல்லாருக்குமான ஒரு வரவேற்பு, அது தர்ம தரிசனம், அதுக்கு போல. ஆனால் அங்கே திருவண்ணத்தில் அண்ணாமலை போகிறாரு, எல்லா லீடர்ஸும் இருக்காங்க, அவர் ஏன் போல? சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடின்னு தான் எனக்கு தோணுது. வேலுமணி, தங்கமணி எல்லா லீடர்ஸாலையும் அவர் நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். இந்த முடிவு அவர் விரும்பி ஏற்ற முடிவு அல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் முடிவு எடுத்து விட்டார், பாஜகவுடன் போவதுதான். எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படுத்தப்படுகிறார். உண்மை நீங்கள் சொல்வது. சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார், அதான் சொல்ல, நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார். அவருக்கு வேறு வழி அல்ல, வேறு வழி இல்லை. பட் இது சேருமா? ஏன்னா இல்லன்னு முடிச்சிட்டு போய் பயங்கர கொஸ்டின் மார்ஷல். நல்ல கேள்வி கேட்டீங்க. இது கீழே ஜெல்லாகுமான்றது இட்ஸ் அ கொஸ்டின். நரசிம்மராவ் ஜெயலலிதா கடைசி நேரத்தில் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு சேர்ந்தாங்க, வாஷ் அவுட் ஆச்சு. இப்போ இன்னும் 1 இயர் இருக்கு. இந்த அடுத்த வரக்கூடிய 1 இயரில் பிஜேபி எதிர்ப்பு நிலையை எடுக்காமல் சைலண்டாக அதிமுக இருந்ததுன்னா இந்த அலையன்ஸ் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகலாம். இது ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ். என்னதான் பிஜேபி மதவாத கட்சின்னு சொன்னாலும்
அசம்பிளின்னு வரும்போது அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக எல்லா குட்டி கட்சி சேர்ந்தாங்கன்னா டஃப் ஃபைட் இருக்கும். 21ல் 75 சீட் எப்படி ஜெயிச்சாங்க? 19 பார்லிமெண்ட்டில் ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க. அந்த ஒரு சீட்டுக்கு 6 அசம்பிளி அப்படின்னா 21ல் 6 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கணும். 75 சீட் எப்படி ஜெயிச்சாங்க? பார்லிமெண்ட்டில் மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய வெறுப்பு, பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய வெறுப்பு அசம்பிளியில் இருக்காது. அதிகபட்சம் பாஜக ஒரு 20, 25 தொகுதி 30 தொகுதி நிற்குதுன்னா அங்கே வேணால் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் பாஜக தோற்கலாம். மீதம் இருக்க ஒரு 200 தொகுதியில் அதிமுக, தேமுதிக, பாமக குட்டி கட்சிகள் நின்னாங்கன்னா டஃப் ஃபைட் இருக்கும் திமுகவுக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி அதிமுகவுக்கு ஒரு பெரிய சுமையாக இருந்தது மாதிரி அசம்பிளி எலெக்ஷனில் இருக்கவே இருக்காது. அதுவும் 5 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் ஆண்ட பிறகு மக்களிடம் போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்கும். அரசுக்கு எதிரான உணர்வு கடுமையாகவே இருக்கும். அப்போ பிஜேபி மோடி ஃபேக்டர்லாம் பெரிய அளவில் ஒர்க் ஆகாது. கூட்டணி தான் பேசும். அப்போ நல்லது கூட்டணி அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தால் 2 கட்சிகளுக்குமே. 2 கட்சிக்கு நல்லது, நாட்டுக்கு நாசம், தமிழ்நாட்டுக்கு கெட்டது. அதிமுகவுக்கு அவங்க ஜெயிக்கலாம், ஆட்சி அமைக்க கொடுத்து வரலாம். அதில் பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும். தமிழ்நாடு பிஜேபி வளர்றது அதிமுகவுக்கு நல்லதா? பிஜேபி வளர்றது யாருக்குமே நல்லது இல்லை. நீங்கள் எதுக்கு அதிமுகன்னு போறீங்க? பிஜேபி வளர்றது தமிழ்நாட்டில் யாருக்குமே நல்லது இல்லை. ஆனால் அது வளரும், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நீங்கள் பண்ணக்கூடிய குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், ஊழல் அதை நியாயப்படுத்தி பேசுறது பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு காமிச்சு நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா அட்டகாசத்தையும் எல்லா அட்டூழியத்தையும் நீங்கள் மறைச்சிக்கிறது, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆடுறது, நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லாத பொல்லாத பிரச்சனையெல்லாம் கிளப்பி ஒவ்வொரு நாளும் அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவன் வளருவான். நீங்கள் ஒழுங்காக இருந்தால் வளர மாட்டான். நீங்கள் ஒழுங்காக இருக்க மாட்டீங்க, உங்களால் இருக்க முடியாது. 10 வருஷத்தை விட்டதை 5 வருஷத்தில் மேக்கப் பண்ணி ஆகணும். டெலிகேட் பொசிஷன், பெரிய சேலஞ்சு தான். அந்த சேலஞ்சை வெற்றிகரமாக அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் தான் நமக்கு தெரியுது. அப்போ ஊழலும் வாரிசு அரசியலும் தலை வச்சு ஆடும்போது மதவாத சக்திகள் கால் ஊன்றுவது இயற்கை. வட இந்தியாவில் எப்படி காங்கிரஸுக்கு எதிராக வளர்ந்தது அங்கே அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வளரும். ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்ததுன்னா நல்ல நம்பர்ஸ் வரும், ஆட்சி கூட பிடிக்கலாம், நாடு நாசமாக போகும். அதில் சந்தேகம் வேணும். ஆட்சியை கூட பிடிக்கலாம், தாராளமாக பிடிக்கலாம், நாடு நாசமாக போகும். அதுல எது சந்தேகம் வேணும், தமிழ்நாடு நாசமாக போகும். இல்லை இன்னொன்று பிஜேபியை விட்டாலும் இப்போ வேற ஏடிஎம்கேக்கு ஆப்ஷன் இல்லைல்ல? வேற ஆப்ஷன் இல்லை, உண்மைதான். தட் இஸ் ட்ரூ. விஜயோட போகணுன்னு பார்க்குறாங்க. விஜய் அதிமுக கூட்டணி வரதை பிஜேபி விரும்பாது. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வு அமைப்புகள், மத்திய உளவுத்துறை இவற்றுடன் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய கூட்டணி இருக்குல்ல, அது தாவேக அதிமுக கூட்டணியை அலோவ் பண்ணாது. பிஜேபியை விட்டு அதிமுகவில் எங்கேயும் போக முடியாது. அதிமுகவோட பிஜேபி வந்துன்னா அது ஒரு மெகா அலையன்ஸாகவே ஃபார்ம் ஆகும். பாமக எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. அப்படி வந்ததுன்னா டஃப் ஃபைட் இருக்கும். இல்லைன்னா எல்லாம் துண்டு துண்டாக போனாங்கன்னா திமுக 200 சீட் அடிக்கிறது உறுதி. இல்லை இதில் அதிமுகவிலே சில பேர் ரொம்ப பிஜேபியை கடுமையாக திட்டாங்க. பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கவங்க இருக்காங்க. அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? அரசியல்வாதிகளை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் திட்டிட்டு மறுநாள் போய் சேர்ந்துப்பான். 96ல் ஜெயலலிதாவும் நரசிம்மராவும் அன்றைய அதிமுகவும் காங்கிரஸும் போட்ட நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. இப்போ அந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல் நாள் வரைக்கும் சண்டை, அடுத்த நாள் நோட்டிஃபிகேஷன் வருது, போய் சேர்ந்துக்கிறாங்க. நரசிம்மராவ் குடும்பாவையே சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் ஆஃபீஸ் உள்ள கொளுத்துனாங்க. காங்கிரஸ் கொடியை எரிச்சாங்க. அசிங்கமாக பச்சையாக ஒருத்தர் திட்டினாங்க. 5 வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே போய் சேர்ந்துக்கிறாங்க. சைபர் ஆச்சு. அது எதனாலனா கடைசியில் சேர்ந்தது. நீ 1 வருஷத்துக்கு முன்னாலே சேர்ந்து மக்கள் மனங்களை அப்படியே தயார்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, ஓரளவு ஜெயிக்கலாம். இது அதை தான் இப்போ செய்கிறாங்களோ எனக்கு தோணுது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதிங்க, அதில் எந்த சந்தேகமும் வேணாங்க. எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறிவிட்டார், எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. இல்லாட்டி அவர் அன்னைக்கு சொன்னதுக்கு பிறகு இந்த 3 நாளாக ஏன் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் இருக்கார்? அதுக்கு எந்த ரியாக்ஷன் இல்லை, மறுக்கவே இல்லையா? அதிமுகலேருந்து யாருமே மறுக்கலையா? அப்படின்னா அர்த்தம் அது நீங்கள் சொல்லுங்கள். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அவங்கெல்லாம் அதிமுகவே இல்லைங்க, டிடிவி தனி கட்சி இல்லை. அவங்க இருக்கிற அணியில இவங்க இருப்பாங்களா? இதுல பங்கீடு யாருக்கும் வெட்கம் இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க. அரசியல்ல யாருக்கும் வெட்கம் இல்லை. ஐயோ அவன் இவ்வளோ திட்டினானே, அவ்வளோ திட்டினவெல்லாம் திமுகவில் எவ்வளோ பேர் இருக்கான்? கலைஞர் குடும்பத்தை, திமுகவை கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு கேவலமான வார்த்தைகளை வசமாரி போயிருந்தவன்லாம் இன்னைக்கு திமுகவில் மந்திரி. பாலிடிக்ஸில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக பண்ணுவாங்க. ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஏன்னா இவங்க வராங்க, அது ஏற்கனவே அங்கே உள் ஒதுக்கீடு அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை ஏற்பட்டு பாருங்க. நாள் நெருங்க என்ன ஆகும்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கரெக்டாக 1 வருஷம் இருக்குது. அடுத்த ஏப்ரல் மேலே எலெக்ஷன். நமக்கு கரெக்டாக 1 வருஷம் தான் இருக்குது. நாள் நெருங்க திமுக அதிமுக கூட்டணி 2 தான், மற்றது எல்லாம் பின்னால் போயிடும். விஜய் நிற்பாங்க. அப்படி விஜய் தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறார். அவர் அதிமுக கூட்டணி இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா விஜயால களத்தில் செல்வாக்கே நிரூபிக்க முடியல. மித்து இருந்ததுல, மித்துனா ஒரு அசஸ்மெண்ட் இருந்தது 15% அந்த மாதிரிலாம் கிடையாது. அது சீமானோட கீழே கூட போகலாம் விஜய்க்கு. இந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே தலைமையில் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் வந்துச்சுன்னா விஜய் எங்கே போவார்? நான் கேட்குறேன். அதிமுகவுக்கு பிஜேபி விட்டா ஆள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஃபைன். விஜய் யார் இருக்கா?
தனியாக நின்று ஜெயிப்பார் அவர். 5% ஓட்டை வச்சு என்ன பண்ணுறது? 5% இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் நம்புறேன் 15% குறையாம இருக்கு இப்போதைக்கு, இன்றைய தேதிக்கு. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, கூடலாம். வெல், அது அவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்றதை பொறுத்து. அவர் அரசியலே பண்ணலையே மார்ஷல். அரசியலே பண்ணாமல் ஒருத்தன் எப்படி அரசியல்வாதியாக இருக்க முடியும்? ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு நல்ல வாய்ப்பு. நேற்று அனைத்து கட்சி கூட்டம். விஜய் போயிருந்தாருன்னா நேற்று ஊடக வெளிச்சம் போல் யாருக்கிட்ட இருந்திருக்கும் சொல்லுங்களேன்? சொல்லுங்க நீங்கள். விஜய் கிட்ட இருந்து, ஸ்டாலின் கிட்ட இருந்திருக்குமா, விஜய் கிட்ட இருந்திருக்கும்? விஜய் கிட்ட இருந்து. இந்த வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணுறாரு? கமலஹாசனே 2வது சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. இல்லைங்க, அவர் எத்தனை சீட்டில் வேணால் உட்கார வைக்கட்டும். அந்த வந்துட்டு போகிறது, அந்த விஷுவல்ஸ் இருக்குல்ல, மீடியா வளைச்சு எடுத்துருக்கோம்ல, உட்கார்றது எங்கன்னா உட்காரட்டும். இல்லை சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மீடியா விஜயை கொண்டாடுது இல்லையா? நாளைக்கு தூக்கி போட்டு பிதிக்கலாம், அது வேற. ஒரு காலத்தில் டிடிவி தினகரன் கொண்டாடிட்டு அப்புறம் இன்னைக்கு தூக்கி கடாச்சிட்டாங்க. அந்த மாதிரி நாளைக்கு விஜய் காணாமல் போகலாம், நான் மறுக்கல. இன்னைக்கு விஜய் ஹாட் கேக்கா இல்லையா? விஜய் இன்னைக்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் பேசுகிறாரு, இன்னைக்கு ஒரு பரந்தூருக்கு போகிறாரு, இன்னைக்கு ஒரு நலத்திட்ட உதவி திறந்து வைக்கிறாரு. விஜய் இன்னைக்கு அவங்க அலுவலகத்தில் அவங்க தலைவர்கள் படத்தை திறந்து வைக்கிறாருன்னா, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எல்லா டிவியும் விஜய் கிட்ட தானே போய் நிற்கிறான். விஜய்க்கு ஒன்றுமே இல்லைன்னா ஏன்டா எல்லா சேட்டலைட் சேனலும் அதிக போடுறீங்க 24 மணி நேரமும்? அப்போ அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா, அவருக்கு 15% வாக்கு இருக்குன்னு சொல்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். சரி, அவருக்கு அரசியலே பண்ண தெரியலன்னு தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 15% இந்த ஒரு வருஷத்தில் குறையலாம், கூடலாம்னு நீங்கள் சொன்னீங்க. அது கூடுமா குறையுமான்றது அவர் நடந்துக்கிற விதத்தை பொறுத்தது. அவரால் அரசியலை இன்னைக்கு பண்ண முடியலையே. என்ன அரசியல் பண்ணார் அவர்? அரசியல் பண்ணாமலே 15% ஓட்டு இருக்குது. ஏங்க, வர வாய்ப்பை ஒருத்தன் பயன்படுத்திக்கணும் இல்லைங்க. நேற்றைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். விஜய் இன்னைக்கு ஹாட் கேக். விஜய் மட்டும் நேற்று போயிருந்தாருன்னா, கமல்ஹாசன் போகும்போது கிடைக்கிது அதெல்லாம் விடுங்க. கமல் அவருக்கு அதை வேற. விஜய் நேற்று போயிருந்தாருன்னா மீடியா வளைச்சு விஜய் எடுத்துருக்கும். அவரு பின்னால் உட்கார வைக்கிறான்னா முன்னால் வைக்கிறான். கடைசி ரோவில் கூட நீ உட்கார வை, பிரச்சனையே கிடையாது. மீடியா அங்கே தான் சொல்லும். மீடியாவில் தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறதுன்றதான் ஒரு லீடருக்கான முக்கியமான சாமர்த்தியம். கலைஞர் செய்வார் அதை. எங்கே போனாலும் அவர் தான் ராஜாவாக இருப்பார், முக்கியஸ்தராக இருப்பார். ஒரு செய்தியை சொல்லும் போதே, ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போதே, அன்றைக்கி வேறு எந்த முக்கியமான நியூஸ் இல்லைன்னா தான் கொடுப்பார். அவருக்கு தெரியும் அது எப்படி பண்ணணும். அவருடைய வாழ்க்கை பூரா அது இருந்தது. மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சது. தன்னை முதன்மைப்படுத்திக்கிற அந்த நுட்பமான அரசியல் கலைஞருக்கு இருந்தது. அதில் 10% கூட இவருக்கு இல்லை. நேற்று அவர் போயிருந்தாருன்னா என்ன இருக்கும்? மீடியா அவர் சுற்றி சவுண்டு இருக்கும். மீட்டிங் முடிச்சுட்டு கீழே இறங்கி செக்ரட்டேரியட்லேயே ஒரு 4 வார்த்தை ப்ரெஸ்ஸில் பேசினார்னா 10 எரிஞ்சிருக்கும். சிஎம் ஸ்பீச் எல்லாம் கீழே போயிட்டுருக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதாங்க உண்மை. அப்போ அது செய்யாமல் அவர் இருக்காருன்னா, முதலமைச்சர் திமுக மனம் கோணக்கூடாதுன்னு இருக்காரா? யாரும் செய்யாத வேற ஒன்று செஞ்சார். என்ன செஞ்சார்? 5 பக்கத்துக்கு அறிக்கை விட்டார். அது எவனா படிப்பானா? இந்த உலகம் டிஜிட்டலில் இருக்கு, இயங்குது. எவனா படிக்கிறானா? இன்னைக்கு 5 பக்கம் அறிக்கைன்றதுன்னா வரலாறு சொல்கிறீங்களா? இது இல்லைங்க அரசியல். ஸ்பாட்டில் போய் நிற்கணுமா வேணாமா? நான் கேட்குறேன். நீ பேசுறதுலாம் 2வது. என்ன வேணால் பேசிட்டு போ, முட்டாள்தனமாக கூட பேசு. முக்கால்வாசி பேர் அப்படி தான் பேசுகிறான். இல்லை பேசாமலே கூட வாயை மூடி நின்றாலே போதுங்க, அதுவே நியூஸுங்க. விஜய் போனால் நியூஸ். சும்மா அதிர்து இல்லைன்றவாங்கல்ல. இது ஓடுமா ஓடாதா, ஒரு வருஷத்தில் அது எப்படி போகும், அதெல்லாம் வேறு விஷயம். நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு ஒரு சிஎம் ஆவார் நான் சொன்னேன்னா, திமுகவை தோக்கடிச்சு வர நான் சொன்னேன்னா? இல்லை. இன்றைக்கி யாருக்கு அது? இன்றைக்கி அவர் தானே ஹீரோ. நேற்று மட்டும் அவர் போயிட்டு உள்ள ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வெளியில் மீடியா கிட்ட ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் அதிகபட்சம் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா 10 எரிஞ்சிருக்கும். திமுக சொம்படிக்கிற சேனல்ஸ் இருக்குல்ல, திமுக காலை கழுவி கொடுக்குற சேட்டலைட் சேனல்ஸ், அவங்களாலே கூட அந்த நியூஸை இக்னோர் பண்ண முடியாது. அதான் நேரட்டிவ் செட் பண்ணுறது ஒரு லீடருக்கு. அது கலைஞருக்கு இருந்தது. இன்றைக்கி தொலைக்காட்சிகள், அன்னைக்கு பிரிண்ட், தன்னை சுற்றியே சொல்ல வச்சார். அவன் தலைவர், அவர் தான் தலைவர். அப்படியே தன்னை சுற்றி ஒரு 50 வருஷம் அரசியலே சொல்ல வச்சார், எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ. உங்களுக்கு வாய்ப்பு பயன்படுத்த தெரியலையா சார்? இவர் எங்க இந்த ஆட்சியை பிடிக்கிறது? அப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ திமுகவுக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கா 2020? எனக்கு என்னமோ அவர் பண்றதெல்லாம் பார்த்தா அவர் திமுக மனம் கோணாம நடந்துக்கணும்னு பாக்குறாரோன்னு தோணுது விஜய். அப்ப எதுக்காக அரசியல்? பிஜேபி மனம் கோணாம நடந்துக்கணும்னு நினைக்கிறாருன்ற மாதிரி அப்படி ஒரு விமர்சனம் நான் பாக்குறது. பிஜேபி இல்லைங்க. ஏங்க பிஜேபி டெல்லியில கிடக்குதுங்க, இங்க நடக்கிற பிரச்சனைக்கு வாங்க. திமுக மனம் கோணாம நடக்கணும். அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்காரு. போறதை தவிர உங்களுக்கு என்ன வேலை? ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு போறதுல ஒன்றும் பூமி இடிஞ்சு ஊந்துறாரு. இது இறைவனா கொடுத்த வாய்ப்பு. அனைத்து கட்சி கூட்டம்ன்றது உங்களை சுற்றி மீடியா சுழண்டு இருக்கும்ல. நேற்று அந்த ஒளிவட்டம் உங்களை சுற்றி தானே இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை ஏன் இழக்கிறீங்க?
அப்ப நீங்க போனீங்கன்னா அவங்க கோச்சுப்பாங்க, திமுக மனம் கோணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரியும் விஜய் போனார்னா ஒட்டுமொத்த மீடியா கவரேஜும் விஜய் ஒரு கிட்ட தான் எடப்பாடி இருக்கு. பழனிசாமி மாதிரி நான் பெரிய லீடர், நான் ஆளை அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி. எங்க எது ஆரம்பிச்சாலும் எடப்பாடி கிட்ட வந்து உங்களுக்கு முடிக்கணும் சார் இல்லையா? சார் இது எடப்பாடி இது வந்து பழனிசாமி ஒரு வரல மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மனநோய் மாதிரி சார், ஆயிப்போச்சு. எடப்பாடி பழனிசாமி வரல நேத்து, அதுக்கு எங்க சொல்றேன். எது நடந்தாலும் தமிழ்நாட்டுல எவனாவது 3 நாள் எவனாவது மலைச்சிக்கல்னா கூட எடப்பாடி தான் நீங்க சொல்லுவீங்க. அது உங்க சார் உரிமை. நான் அவர் அதை கெடுக்கல. வரலங்க சார். நான் அவரை கூட இதுல ஒரு எடப்பாடி லீடரா எங்க தான் வராரு? சொல்றேன். அவர் கேளுங்க. லீடரா தான் சொல்றேன். எடப்பாடி எங்க வராரு இதுல? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமார் அனுப்பி விட்டிருந்தாரு. ஏங்க ஏன்னா எடப்பாடி அவர் ஜெயல எதிர்க்கட்சி தலைவர், தனக்கு ஒரு பெரிய பொசிஷன் இருக்கு, அதனால நான் ஜெயக்குமார் அவர்களை அனுப்பி விடுறேன் அப்படின்னு ஒரு சபார்டினேட்டா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி விட்டுருக்கேன். அது மாதிரி நானும் ஒரு பெரிய கட்சி ஐயா, தலைவர். மார்ஷல் ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் அனுப்புறதுக்கும், இன்பதுரை ஐஎஸ் இன்பதுரை என்பது 2 பேரும் அனுப்புறதுக்கும், விஜய் புஷி ஆனந்த் அனுப்புறதுக்கும் அடிப்படையிலே வித்தியாசம். விஜய் ஒன்றும் எடப்பாடி ஈக்குவலான தலைவர்லாம் கிடையாது. எடப்பாடி 4 வருஷம் சிஎம் இருந்தாரு, இப்போ எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. விஜய் இன்னும் நிரூபிக்கல. இன்னொன்னு வாய்ப்பை ஏன் விஜய் நழுவ விடுறாரு? பிரேமலதா போய் அங்க உட்காந்தாங்க. அவங்களும் ஒரு சிறிய கட்சி தான். நீங்க ஏன் அந்த வாய்ப்பை நழுவ? அன்புமணி போனாரு, பெரியவருக்கு வயசாயிடுச்சு. டாக்டர் ராமதாஸ் அன்புமணி தான் போறாரு. அன்புமணி தான் இன்னைக்கு தலைவர். பார்ட்டியோட தலைவரே. அன்புமணி போறாரு, விஜய் தானே சார் போகணும். அதில் நீங்கள் போனீங்கன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் உங்களை சுத்துன்றேன். நான் போட்டோம் வராது, ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவு விடுறீங்கன்னா திமுக கோபித்துக் கொள்ளக்கூடாது. முதலமைச்சருக்கும் உதயநிதிக்கும் கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தை நாம் கெடுத்து விடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் விஜய் இப்படி இருக்கிறாரா? அப்போ இது என்ன அரசியல்? அப்போ திமுகவோட பி டீமா விஜய்? திமுக மனங்கோணாமல் தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்காரு விஜய். என்ன பெருசா ஒரு போராட்டத்தை நடத்திட்டாரு சொல்லுங்க. இல்ல இது முதல்ல விமர்சனத்துக்காக சொல்றீங்களா இல்ல உண்மையா டவுட் இருக்கா? சீரியஸா இல்ல நான் நேர்மையெல்லாம் சந்தேகப்படல. கமான், நான் வந்து திமுகவோட பி டீம் விஜய்ன்னு சொன்னது வந்து அந்த அர்த்தத்துல நான் சொல்லல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இவருடைய அரசியல் இப்படியே தொடர்ந்தால் அவர் திமுகவோட திமுகவோட பி டீமோ என்ற சந்தேகம் வருவது இயல்பானது. திமுகவோட பி டீம் விஜய்ன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் விஜயோட அரசியல் இப்படியே தொடர்ந்தால் அவர் திமுகவோட பி டீமாக இருப்பார் என்ற சந்தேகம் எழுவது. அவர் மீதான நம்பகத்தன்மை போய்விடும். எக்ஸாக்ட்லி, ரைட். அவர் மீதான நம்பகத்தன்மை போய்விடும். நான் அதை தான் சொல்றேன். ஆங்கிலத்தில் சொல்லுவேன், காட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இறைவனால் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. நேற்றைய அனைத்து கட்சி கூட்டம், விஜய் போய் அங்கே உட்காந்துருந்தாருன்னா ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண மூடிட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கே தான் நின்று இருக்கும். வெளியில் வந்து ஒரு 2 நிமிஷம் மீடியா கிட்ட பேசிட்டு போயிருந்தாருன்னா என்டையர் டிஸ்கோர்ஸும் அதை நோக்கி நகர்ந்துருக்கும். ஒட்டுமொத்த மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணுற திமுகவாலேயே அந்த நேரத்தில் விஜயை புறக்கணிங்கள் என்று திமுக ஊடகங்களுக்கு, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 90% ஊடகங்களுக்கு கட்டளை இடுவது என்பது கடினமானதாக மாறி போயிருக்கும். இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ்னுவான். விஜய் எது பண்ணாலும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா சேனலும் போய் அங்கே நிற்கிறான். உண்மையிலேயே அவருக்கு சப்போர்ட் இல்லை, உண்மையிலேயே அவருக்கு வாய்ஸ் இல்லை, உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு இல்லைன்னா எல்லா சேனலும் ஏன்டா போய் அங்கே நிற்கிறான்? அப்போ ஒரு 10% செல்வாக்கு, 5% செல்வாக்கு அவருக்கு இருக்காதா? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலே பண்ணல மார்ஷல். அவர் இது வரைக்கும் மீடியா கிட்டே பேசல. பல பிரச்சனைகள் அவருடைய கருத்து என்னன்னே தெரியல. நேற்று இந்த 5 பேருக்கு அறிக்கையெல்லாம் வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக வந்து இறங்கி ஒரு 4 சென்டென்ஸை பேசிட்டு போயிருந்தா அது போயிருக்கும். வாய்ப்பை அவர் இழக்கிறார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார். நன்றி சார்.